ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்ஆர் கார்ஸ். நம்மளோட ஆர்ஆர் கார்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்டியான செடான் கார் தான் பார்க்க போறோம். நம்ம ரித்துப்ரோட நம்ம காரோட டீடைல்ஸ் பத்தி கேட்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். கார் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கார் நம்ம பார்க்க போறது வந்து Volkswagen Vento ஓகே. 2020 மாடல் வண்டி. ம். வண்டியோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின், ஓகே. ஹைலைன் பிளஸ் வேரியன்ட், 70,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு, சிங்கிள் ஓனர். இன்சூரன்ஸ் இருக்கு, லைவ்ல இருக்கு. ஓகே ஓகே. வேற ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு டெஸ்ட் ட்ரைவ் நம்ம பார்ப்போம். கண்டிப்பா போலாம் ப்ரோ. வண்டி பெட்ரோல் வண்டிங்களா? இது வந்து பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இது டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ். முன்னாடி வந்துட்டு இருந்த வென்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்டி கியர் பாக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் ஐகானிக்கான கியர் பாக்ஸ் தான். பட் இந்த BS6 ஃபேஸ் 2 வந்ததுல இருந்து ஃபேஸ் 1ல இருந்து டார்க் கன்வெர்ட்டர் மாத்திட்டாங்க. இது வந்து இப்போ 3 சிலிண்டர் இன்ஜின் தான். ஓகே. ஸோ ஆனா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது, சேம் பர்ஃபார்மன்ஸ் தான். உங்களுக்கு வண்டி நீங்க சொல்ற பேச்சு வண்டி கேட்கும். ப்ரோ, வண்டியோட பேசிக் ஸ்பெக் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேசிக் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இது 109 பை ஹார்ஸ் பவர் இது. ஓகே. அப்புறம் உங்களுக்கு 1 லிட்டர் இன்ஜின் தான், 3 சிலிண்டரு. ஓகே. முன்னாடி வந்துட்டு இருந்த வென்டோல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சிலிண்டர் வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த BS6 வந்ததுலேருந்து கொஞ்சம் நார்ம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் அதெல்லாம் வந்து மாற்றிட்டாங்க, எமிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் பட் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்ல எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. மைனரா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டிஎஸ்ஜி வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டா ஸ்மூத்தா இருந்தது. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரஃபா, அவங்க சொல்ற பேச்ச கேட்கும், ஆனால் கொஞ்சம் ரஃபா இருக்கும், வண்டி பறக்கும். இப்போ நான் இப்போ உங்களுக்கு ஆக்சிலேட் பண்ணி காட்டுறேன். ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. லோ ஸ்பீடா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 80 வந்துருச்சு அதுக்குள்ள. ஓ. அது வந்து உங்களுக்கு நல்லா சொல்ற பேச்ச கேட்கும். அதே மாதிரி வண்டி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தரனால நீங்க மைலேஜ் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சிட்டிக்குள்ள நீங்க ஒரு 9 இல்லைன்னா 10 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹைவே லாங் எல்லாம் நீங்க எடுத்து போறீங்க அப்படின்னா ஒரு 15 to 16 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஒரு 50 to 60 லிட்டர்ஸ் கிட்ட வரும் அப்ராக்சிமேட்டா. நல்ல ஸ்பீடும் இருக்கு வண்டி. பிரேக்கிங் எப்படி இருக்கு? பிரேக்கிங்லாம் நல்லா இருக்கும். நீங்க ப்ராப்பரா சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வண்டி நல்லாவே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. இது இப்போ 70,000 கிலோமீட்டர்ஸ் ஓடுனனால நீங்க டயர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு 70% கண்டிஷன்ல இருக்கும். நீங்க வண்டி எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு பொறுத்து தான் வண்டி உங்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் இருக்கும். ஓகே. ஸ்டீரிங் சாஃப்ட்டா இருக்குல்ல? ஸ்டீரிங்ல உங்களுக்கு எந்த கண்ட்ரோல்ஸ் நாய்ஸ் எதுவும் இல்ல. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் தான் இருக்கு. நீங்க ஆடியோ வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் கண்டிப்பா விண்டோஸ் வந்து பவர் விண்டோஸ் தான் இருக்கு. ஆமா, இது ஒன் டச் விண்டோஸ். நீங்க ஒன் டச் கிளிக் பண்ணீங்கனாலே எல்லாமே கீழ இறங்கிக்கும், மேலே இருக்கும். ஓகே. அண்ட் கமிங் டு சிஸ்டம் சைட், சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு? சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு நல்லா, இது வந்து ஒரு கார் பிளேயோட வந்திருக்கும். ஆண்ட்ராய்டு ஆட்டோ வரும், ஆப்பிள் கார் பிளே வரும். உங்களுக்கு வயர் இருந்துச்சுன்னா நான் காட்டியிருப்பேன். ஓகே. ஏசி நல்ல ஒர்க்கிங் தான். ஏசி நல்ல கூலிங்கா இருக்கும். இது இப்போ நீங்க இந்த Volkswagenல இது பாத்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு 10 இயர்ஸ் ரன்னிங்ல இருந்துச்சு. வென்டோவா இருக்கட்டும், போலோவா இருக்கட்டும், ஆமியோவா இருக்கட்டும், மூணுமே வந்து 2010ல இருந்து 20 வரைக்கும் தான் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு இந்தியால. ஓகே. அந்த ப்ரொடக்ஷன் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் அப்போல்ஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப மேஜர் சேஞ்சஸே கிடையாது. இப்போ நீங்க இதே வண்டி பாக்குறீங்கன்னா 2020 லாஸ்டா வந்த வேரியன்ட். நீங்க 2010 வென்டோ எடுத்து பாத்தீங்கன்னா அதே வேரியன்ட் தான் இருக்கும். என்ன மேஜர் சேஞ்சஸ்னா உங்களுக்கு ஸ்டீரிங் வீல், இந்த ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸா இருக்கட்டும், இந்த உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், இது மட்டும் தான் மேஜர் சேஞ்சஸாவே இருக்கும். ஓகே. வேற எதுவுமே இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே, பாடி எல்லாமே ஒரே தான், மேஜர் சேஞ்சஸே கிடையாது. பட் இந்த வண்டி வந்து நல்ல ஒரு எப்படி சொல்ல, ஐகானிக் கார்ஸ் தான். ஒன் ஆஃப் த ஐகானிக் கார்ஸ் இன் இந்தியா. ஓகே. அண்ட் கமிங் டு சேஃப்டி சைட், ஏர் பேக்ஸ் எப்படி இருக்கு? ஸ்டாண்டர்டா ஒரு 2 ஏர் பேக்ஸ் கொடுத்துருவாங்க. வண்டி நல்லா சாலிட் பில்ட் குவாலிட்டி தான், எந்த குறையும் கிடையாது. அண்ட் சீட்ஸ் அட்ஜஸ்டபிளா? சீட்ஸ் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். மேனுவல் அட்ஜஸ்டபிள். ஓகே. இப்போ இது வந்து லேட்டஸ்ட், இது வண்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஓல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கம்மி தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களை இந்த வண்டி டிசப்பாயிண்டே பண்ணாது. ஃபீச்சர்ஸ் வைஸ் இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து கம்மி தான் ஃபீச்சர்ஸ். கண்டிப்பா. ப்ரோ, பூட் ஸ்பேஸ்ல எப்படி இருக்கு? பூட் ஸ்பேஸ் நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாவே இருக்கும். ஆமா, உங்களுக்கு ஒரு 2-3 மெயின் லக்கேஜஸே வச்சுக்கலாம். கண்டிப்பா ரொம்ப ஷார்ட்டேஜ் எல்லாம் இருக்காது. ஓகே. ஓகே ப்ரோ, இப்போ ரிவர்ஸ் கேம் பார்த்துக்கலாம். ஓகே.
ஓகே கிளியரா இருக்கு. உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸோட வந்துரும். கண்டிப்பா. ப்ரோ காரோட டயர் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு 60% இருக்கு இன்னும். டயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் அலாய்ஸோட வந்துரும். ஏன்னா ஹைலைன் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய்ஸோட கொடுத்துருவாங்க. ஏன் ப்ரோ வென்டோக்கு நல்ல டிமாண்ட் இல்ல? வண்டிக்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கு. அது இது லாஸ்ட் வேரியன்ட்னால இது டிஸ்கன்டினியூ பண்றதுக்கு முன்னாடி வந்த மாடல். ஓகே ஓகே ப்ரோ, போனட் பாத்துக்கலாமா? போனட் பாருங்க, ஓபன் பண்ணுங்க. இன்ஜின் நாய்ஸ் எதுவும் இல்லல்ல? இன்ஜின் நாய்ஸ்ல எதுவும் இல்ல. ஓகே, பேட்டரி நல்ல கண்டிஷன்ல. கொஞ்சம் மைனரா நாய்ஸ் வரும், பட் அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்ஜின் ஆயில் நீங்க பாத்துக்கலாம், நல்ல குவாலிட்டியா இருக்கு. உங்களுக்கு எந்த பிசுறும் தட்டாது. ஓகே, நைஸா இருக்கும். பேட்டரி நல்ல கண்டிஷன்ல இருக்கு. கிரீன் லைட் எரியறனால நீங்க பாத்துக்கோங்க, இது புது பேட்டரி தான். ஆமா கண்டிப்பா. ஏசி கம்ப்ரஸர் நாய்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, வண்டி கூலண்ட்ல நல்லா இங்க பாருங்க நல்ல லெவல்ல இருக்கு. ஓகே கண்டிப்பா. ப்ரோ இல்ல நீங்க என்ன கேட்பீங்கன்னு எனக்கே தெரியும், நானே சொல்லிடுறேன். ஓகே, சர்வீஸ் ரெக்கார்டா இருக்கட்டும், ஆக்சிடென்டல் ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி படி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஸ்டாக் தான், எதுவுமே மாத்தல, ரீப்ளேஸ் பண்ணல. சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லாமே மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாமே Volkswagen தான் பண்ணுச்சு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் நம்மகிட்ட இருக்கு. இப்போ நீங்க இதுக்கு வந்து நம்ம பிரைஸ் கோட் பண்ணிருக்கிறது வந்து 9,90,000. ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு, அப் டு 90% பேஸ்ட் ஆன் யூர் ப்ரொஃபைல் நம்ம பண்ணி கொடுப்போம். இன்சூரன்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் எக்ஸ்பயர் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு, அதை ரெனியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வண்டியோட டெஸ்ட் டிரைவ் ரிப்போர்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் வண்டியை நேரில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆர்ஆர் கார்ஸ் ராம்நகர் கோயம்புத்தூர் காளிதாஸ் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு, நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் காரோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆர்ஆர் கார்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் சேனல் ரெண்டுத்தையும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.